உங்கள் அனைவருக்கும் இயேசுனுடைய நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே பொது காலத்தில் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் கால் பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் இறைவனுடைய இயேசு ஆண்டவரனுடைய அதாவது தன்னை ஜெருசலேம் தேவாலயத்திற்கு ஒப்பு கொடுக்கும் அந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தை உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறானது ஒரு கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக அல்லது கடவுளுக்கு சிறந்த உகந்த ஒரு பிள்ளையாக நான் வாழ்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த நாளின் முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். மலாக்கி என்ற அந்த புத்தகத்திலே மக்கள் பபிலோனியா கால பகுதியிலே வாழ்ந்தவர்கள், அவர்கள் அங்கிருந்து விடுதலை பெற்று வந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆன்மீகத்திலே ஒரு குறைபாடு காணப்பட்டது. அதன் காரணமாக இன்றைய இறைவாக்கினர் சொல்லுகிறார், அவர்கள் வந்த பயணத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு மிக தூரம் வந்திருக்கின்றார்கள், இருப்பினும் அவர்கள் தங்களுடைய ஆன்மீகம் வளர்ச்சி அடையாமல் இருக்கின்றது. அப்படியான மக்களை பாதுகாப்பதற்காகவும் அப்படியான மக்களை அந்த ஆன்மீகத்தை வலுப்படுத்துவதற்காகவும் இறை இயேசுவை தன்னுடைய தந்தை ஆயத்தம் செய்து இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். அதனை நாங்கள் காண்கின்றோம். என்ற 2ஆம் வாசகத்திலே, எபிரேயர் என்ற நூலிலே எடுக்கப்பட்ட வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த இயேசுநாதர் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வருகை தந்து அந்த இயேசுனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது, அவர் இந்த உலகத்திலே வந்து உங்களையும் என்னையும் நாங்கள் படுகின்ற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அறிந்த தெய்வமாக இருக்கின்றார். அப்படியான அந்த ஆண்டவருக்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், எவ்வாறு என்னுடைய காணப்படுகின்ற ஆற்றல்களை நான் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், நான் என்னை ஆயத்தம் செய்கின்ற பொழுது அவர் என்னில் வந்து தங்கி என்னினூடாக மற்றவர்களுக்கு ஒரு புனிதத்துவத்தை நோக்கி செல்வதற்கு அறிகுறியாக என்னை மாற்றுவார். இன்றைய நாங்கள் பார்க்கின்றோம் அதனை இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு ஆண்டவரையை எடுத்துக்கொண்டு ஜெருசலேம் ஆலயத்துக்கு சென்று அந்த இயேசுவை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற அந்த நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறான செயல்களை செய்கின்ற அந்த புது விதமான அல்லது யூத சமுதாயத்தின் படி, கலாச்சாரத்தின் படி அந்த அடிப்படைகளை, அந்த திரு வழிபாடுகளை அவர்கள் செய்கின்றார்கள். அப்படியானால் அவ்வாறு செய்கின்ற அவர்கள் அந்த இயேசுவை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து, இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் தன்னை உண்மையாகவே முழுமையாகவே இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து வாழ்ந்து தந்தையின் திட்டத்தை நிறைவு செய்கின்றார். அப்படியானால் நாங்கள் பார்க்கின்றோம் மரியன்னை, சூசையப்பர் இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட உன்னதமான அந்த அழைப்பின் ஊடாக இறைவனுக்கு சாட்சி பகிர்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் சிமியோன் மற்றும் அன்னா இறை வாக்கினர் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி தங்களை முழுமையாக இறைவனிடத்துக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். அப்படியானால் சமூகத்திலே வாழ்கின்ற, குடும்பங்களில் வாழ்கின்ற நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெற்ற அழைப்பின் ஊடாக நான் அந்த ஆற்றல்களை எவ்வாறு இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றேன், எவ்வாறு அதனை நான் பயன்படுத்துகின்றேன், அதன் ஊடாக இறையாட்சியை நான் பறைசாற்றுகின்றேனா என்று சிந்தித்து பார்த்து, அப்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்காவிட்டால் இறைவனுக்கு நாங்கள் எங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் எங்களை முழுமையாக ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். எங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்போம், காணிக்கையாக எங்களுடைய ஆற்றல்களை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஆற்றல் மென்மேலும் வலுப்படுத்தி அந்த ஆற்றலின் ஊடாக இறையாட்சியை பறைசாற்றுவதற்கு அவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். அவ்வாறானால் இந்த இறை வார்த்தையினூடாக இன்றைய நாளிலே வாழ்வதற்கும் செபித்து அந்த செபத்தின் ஊடாக அன்னா என்ற இறை வாக்கினர் விசேடமாக தங்களுடைய வாழ்க்கையிலே செபம் மற்றும் உபவாசம்
மற்றும் தியானம் போன்றவற்றின் ஊடாக இறைவனை மென்மேலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொண்டது போல நாங்களும் முயற்சி செய்வோம், அவ்வாறு செயற்படுவோம், செபிப்போம்.